இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த வீடியோவோட பைக் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். டியூக் 250. இது வந்து Gen 3. இதில் வந்து 250ன்னு சொல்லிட்டு ஒரு லோகோ இருக்கும். நான் வந்து அதை மாடிஃபை பண்ணியிருக்கேன் ஸ்டிக்கரு. இந்த ஸ்டிக்கர் இன்னுமே கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணலான்னு இருக்கேன். இதை விட இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். அப்படி பார்த்துட்டுனா இது வந்து மாடிஃபை பண்ணிடுவேன். ஏன்னா இது நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து இது மாதிரி லோகோ போட்டிருக்காங்க. அதனால் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஓரளவுக்கு ரிவ்யூ மட்டும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு விளாகில் வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போகிறேன். பைக் வந்து இது வரைக்கும் 3212 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். பைக் எடுத்து 7 மந்த் ஆயிடுச்சுங்க. பைக் வந்து இப்போதைய ரேட்டு வந்து 2,83,000 வருது. நான் எடுக்கும்போது வந்து 2,73,000 வந்துச்சு. இப்போ ஜிஎஸ்டி விலைனால வந்து பைக்கு விலை குறைச்சிருக்காங்க. பைக் இன்ஜினை பார்த்துருவோம். இன்ஜின் வந்து 249cc 30.57 bhp பவருங்க. 9250 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து 25 நியூட்டன் மீட்டர் தாங்க. இது வந்து 7250 ப்ரொடியூஸ் பண்ணிடுது. முன்ன இருந்ததோட இப்போ வந்து RPM வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் இனிஷியல் பிக்கப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது லிக்விட் கூல்டு இன்ஜினு 4 வால்வ் இன்ஜினுங்க. இது வந்து LC4Cன்னு சொல்லிட்டு இது போட்டிருப்பாங்க. நான் இங்கே இருக்குது LC4C. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் காம்பேக்ட்னு சொல்லிட்டு வருதுங்க. இதோட பவர் வந்து 250 செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லா பைக்கோட பவர் எப்படி ஒரு சிமிலராக இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. 390க்கு மட்டும்தாங்க கொஞ்சம் அதிகமாக பவர் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்ரி பார்க்கலாம். பேட்ரி வந்து கீழே தான் இருக்குது. ஆனால் இந்த பேட்ரி வந்து சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு மாதம் விட்டுட்டோம்னா அப்படியே டவுன் ஆகிடுதுங்க பேட்ரி. இது ஒயர் வந்து இந்த வண்டிக்கு நான் வாங்கியிருந்தேன். இது வந்து USB போட்டு மொபைல் சார்ஜர் வந்து போட்டுக்கலாம். அதனால் மாற்றக்கூடாது, பின்னு போய்டுனால நான் வாங்கியிருக்கேன். இதுதான் பேட்ரி. டுவெல் வோல்டேஜ் 80H பேட்டரிங்க. அது அங்கே ஸ்டாப் கிட்ட கேட்ட வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, இதோட ஒரு டெர்மினல் மட்டும் கழட்டி விட்டுக்கோங்க நீங்கள் வெளியில் போகும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தால் கொஞ்சம் பேட்ரி லைஃப் வரும், அதேமாதிரி பேட்ரி இறங்காதுன்னு சொன்னாங்க. இது வண்டி வந்து டோப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஜென்ரேஷன் BS6 Phase 2Bங்க. இப்போ ஃப்ரண்ட் சஸ்பென்ஸ் வந்துப்போம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஸ் இது வந்து 43 mm டயாமீட்டருங்க. USD ஃபோர்க்கு WP அபெக்ஸ். ரெண்டுமே வந்து WP அபெக்ஸ் தான். பின்னாடி வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 390 மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருக்குது. இதில் வந்து இங்கே பாருங்களேன், இது இருக்காது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி பிரேக் வந்து இது 4 கேலிப்பர் பிஸ்டனு. பின்னாடி வந்து 2 கேலிப்பர் பிஸ்டன் தான் கொடுத்துருப்பாங்க. இது 320 mmங்க டிஸ்க்கு டயா. இதிலிருந்து இது வரைக்கும் இதில் வந்து 240 டயா தான் கொடுத்துருக்காங்க. இது போதும். நான் ஃப்யூச்சரில் வந்து மேபி நான் என்னென்னா இது மாதிரி வண்டியெலாம் எடுத்தால் எனக்கு ஆசையாக வந்து 2 சைடும் வந்து டிஸ்க்கு போடணும் அப்படின்னு தாங்க ஆசை. பார்ப்போம் ஃப்யூச்சரில் இது மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நல்லா இருந்துச்சுன்னா 17 இன்ச் அலாய் வீலுங்க. இது கம்பெனி வந்து ஸ்டீல் பிரேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 110/70. அதாவது 110னா இதோட டயா 110, 70 வந்து இதோட திக்னஸ் வருங்க. பின்னாடி வீலும் அதே கம்பெனியில் தான் கொடுத்துருக்காங்க. இது 150 mm சைஸு, 150/60 இங்கே போட்டிருக்கு. ரேடியல் டயரு, 17 இன்ச் அலாய் வீல். இதில் ABS வந்து சூப்பர் மோட்டோ ABS யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் இருக்கிற அந்த பிரேக் கட்டை வந்து நம்ம எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்குமா. அதே மாதிரி ஃப்ரண்டில் இருக்கிற கட்டை மட்டும் பைக்கு சிசிக்கு ஏற்ற மாதிரி மாறுமா. டியூக்லேயே நமக்கு வந்து மினிமமாக 399 ரூபா அந்த வேரியண்ட் உள்ள அந்த பிரேக் கட்டை தான் போட்டிருக்காங்க முன்னாடி. 390க்கு மட்டும் 2500 பக்கமாக சம்திங் வரும்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வண்டிக்கு மட்டும் தான் பிரேக் கட்டை மாறும். மற்ற எல்லாமே இங்கே ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதோட பிரேக் கட்டை எடுத்து நம்ம இதுக்கும் போடலாம். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வரும்னா பிரேக் வந்து நல்லா வலுவாக பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. அதுதாங்க டிஃப்ரெண்ட். அதே மாதிரி அதில் இருக்கிற மூலக்கூறு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. செமி சிந்தட்டிக் அப்படி மாதிரி சம்திங் சொன்னாங்க. நான் சரியாக வந்து கேட்கல. நேற்று தான் சயின்ஸ் சர்வீஸ் விட்டேன். வாட்டர் சர்வீஸ் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் நல்லா கழுவுனா தான் என்ன, இங்கெல்லாம் கழுவவே இல்லை. இங்கே தான் காடு ஃபுல்லாக இருந்தேன். தேவையில்லைங்க, அந்தளவுக்கு ஒன்றும் மண்ணெலாம் அடிக்கலை. ஓகேங்கிற அளவுக்கு தான் இருக்குது.
இங்கே தான் அப்படியே ரஸ்ட் ஆகிடுச்சு, இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணோம். பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி என்ன சொல் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை மட்டும் க்ளீன் பண்ணோம். கம்பெனி தரப்புலேருந்து இதுக்கு 30,000 கிலோமீட்ரு 2 இயர்ஸ் அதுக்குள்ளே பைக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கம்பெனிலேருந்தே க்ளைம் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 45 டேஸு, செகண்ட் சர்வீஸ் வந்து 150 டேஸு, தேர்ட் சர்வீஸ் வந்து 240 டேஸுங்க. அதுக்குள்ளே நம்ம எத்தனை கிலோமீட்டர் வேணால் ஓட்டிக்கலாம். அதுக்கும் ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. 45 டேஸில் 1000 கிலோமீட்டர் தான் ஓட்டணும். 150 டேஸில் வந்து 8500 கிலோமீட்டர் தான். அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது. அதுக்கு மேலே ஓட்டினா க்ளைம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிறாங்கங்க. தேர்ட் சர்வீஸ்க்கு வந்து 16,000 கிலோமீட்ரு. இப்போது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர் பார்க்கலாம். இது வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2024க்கு மேலே வந்த எல்லா வண்டிக்குமே, 2025க்கு மேலே வந்த எல்லா வண்டிக்குமே வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா பிரைட்டாகவே இருக்குது, நைட்லேயும் சரி பகல்லையும் சரி. ஃபியூல் வந்து இல்லை, பெட்ரோல் அடிக்கணும். இதில் என்னென்ன ஃபீச்சர் வந்து எனக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்குன்னா, அசிஸ்டண்ட் வந்து ஸ்லிப்பர் கட்சி, அதுக்கப்புறம் குயிக் ஷிஃப்ட்ருங்க. நான் காட்டுறேன். நம்ம இது வரைக்கும் 3212 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். கான்சன்ட் இருக்குல்லங்க, இது கீழே இந்த ரீசெட் பண்ணுற மாதிரி கான்சன்ட் இருக்குல்ல, ஸ்பீடு ஒன்று இருக்குல்ல, இது வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் ஓடுது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுங்க. இது நம்ம ஓட்டுற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வேரியண்ட் ஆகும். நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணேன் ரீசெண்டாக. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் 192 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ மோட்டார் சைக்கிள் அது கொடுப்போம். இது வந்து ஸ்ட்ரீட் மோடு, நெக்ஸ்ட் வந்து ட்ராக் மோடு 2 இருக்குது. ஸ்ட்ரீட்டு ட்ராக்கு இதை அழுத்துன்னா அந்த உள்ளே இருக்கிற டிஸ்பிளே அப்படியே இன்டர்ஃபேஸ் அப்படியே மாறும். இப்போ வந்து ஏபிஎஸ்ஸு, இதில் வந்து பின்னாடி ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சிங்க. ஆமாம், ரெட் கலரில் வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து ஆஃப் பண்ணல, ஏன்னா நமக்கு இன்னும் பைக் ஹேண்டிலிங் இன்னும் சரியாக வரல, அதனால் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதில் போட்டிருக்கு பாருங்களேன், விட்டு விட்டு பிடிக்கிற மாதிரி. பின்னாடி பிரேக் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு விட்டு விட்டு பிடிக்காது, லைனாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி வீலிங் பண்ணது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பைக் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கா. இதில் வந்து கூலண்ட் டெம்பரேச்சர் 44 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இது மட்டும் எனக்கு சம்திங் தெரியல. பேட்டரி லெவல் குறைஞ்சினே இருக்குதுங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேட்டரியோட லைனு நம்ம சுவிட்சு ஆஃப் பண்ணாலுமே டைரக்ஷன் கனெக்ஷன் வந்து இந்த கூலண்ட் ஃபேனு அப்புறம் கொஞ்சம் மெட்டீரியலுக்கெலாம் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் வெளியில் போக மட்டும் ஒரு டெர்மினல் ஒயர் மட்டும் கழட்டி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2026/08 ஆகஸ்ட் மாதம் கொண்டு வரணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து வார்னிங்க. இங்கே இருக்குல்ல, பைக்கில் எதாவது இஷ்யூனா இதில் காமிக்கும். இது ட்ரிப்பு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸு ஃபேவரெட்டு. நம்ம இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சரில் வந்து இங்கே 1 2 3 இருக்கும், 4 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து எது வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து இதுதான் குயிக் ஷிஃப்ட்ரு, குயிக் செலக்டரு. ஆமாம், இது மொபைல் வந்து பேர் பண்ணிக்கிறதுங்க. இதுதாங்க குயிக் ஷிஃப்ட்ரு. இது ஸ்லிப்பர் கிளச்சாக தானே வரும், குயிக் ஷிஃப்ட்னு மேலே போட்டிருக்காங்க. இது கரெக்டாக தாங்க போட்டிருக்கேன், குயிக் ஷிஃப்ட்ரு தாங்க இது. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃப்ட்டு லைட்டு மட்டும் நம்ம மாற்றிக்கலாம், எவ்வளோ ஆர்பிஎம் வருதோ. லைட் எரியலனா இதில் வந்து மாற்றினோம்னா நமக்கு லைட் எரியும். இது வந்து யூனிட்டு, அவ்வளோதாங்க. இந்த லாங்குவேஜ் ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறும், அவ்வளோதான். இதில் 2 நல்ல ஃபியூச்சர் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, குயிக் ஷிஃப்ட்ரு, அசிஸ்டன்ட் வந்து ஸ்லிப்பர் கிளச்சு, ரெண்டுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. ரெண்டுமே எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இந்த வண்டிக்கு. இப்போ வந்து ஸ்ட்ரீட் மோடில் வச்சுருக்கிறேன். என்னங்க லோவாக காமிக்குது அப்படிங்க சாருங்க. கூலண்ட் ஆயில் தாங்க லோன்னு காமிக்குது. இங்கே தான் இருக்குது கூலண்ட் ஆயில். இங்கே போயிருக்கு க்ரீன் கலரு. நேற்று சர்வீஸ் விட்டேன், அதில் மாற்றிருக்கலாம், மாற்ற உள்ள போலையே, ஃபோன் பண்ணி கேட்கணுமே. இதில் நான் கொஞ்சம் வருத்தமாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாங்க, இதில் கொடுக்கல. அதுதான் கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது.
அப்புறம் 390 வந்து க்ரூசர் கண்ட்ரோல் இருக்கும். க்ரூசர் கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்கும். அது கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. சீன் போடுற மாதிரி இருக்கும். வண்டி வந்து க்ரூஸ் ஆன் பண்ணிவிட்டு கை விட்டு ஓட்டலாம், அது பாட்டுக்கு ஓடினே இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. நான் வந்து ஸ்லிப்பர் கிளச்சு மட்டும் சொல்லிடுறேன். ஸ்லிப்பர் கிளச்சு வந்து ஒரு 4500 RPM மேலே நம்ம போனோம்னா நம்ம வந்து கிளச்சு பிடிக்காமே கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உள்ளே வந்து மெக்கானிக்ஸுக்கு எதுவுமே ஆகாது. இப்போ நார்மலாக நம்ம 100cc வண்டியிலே வந்து அது மாதிரி பண்ணலாம். ஆனால் அதில் வந்து உள்ளே வந்து இப்போ பொருள் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் பல்லு. இந்த வண்டியில் அது மாதிரி ஆகாதுங்க. ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க போல், அது வந்து அப்படியே எலாஸ்டிக் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் வந்து ஸ்லிப்பர் கிளச்சு. சரி, இது வந்து குயிக் ஷிஃப்டர் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் வந்து ஸ்லிப்பர் கிளச்சு, அதை நான் சொல்லிடுறேன். அது வந்து அந்த சைடு வரும். இந்த சைடு இருக்குங்க. இந்த கீர் இருக்குல்ல, சரி, இந்த கிளச்சு பிடிக்கிறோம்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து கீர் பாக்ஸ் இருக்கும். அந்த கீர் பாக்ஸில் தான் அந்த அசிஸ்டன்ட் வந்து ஸ்லிப்பர் கிளச்சு இருக்குது. ரெண்டுமே முக்கியம். அசிஸ்டன்ட் அண்டு ஸ்லிப்பர் கிளச்சு ரெண்டுமே முக்கியங்க. இது என்ன வேலை செய்யும்னா, இப்போ பைக் ஓடிட்டே இருக்குல்லங்க, நம்ம டக்குன்னு வந்து கிளச்சு பிடிக்காமல் கீரை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு இதில் கொஞ்சம் கரெக்டாக ஓட்டுறவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. நார்மலாக ஓட்டுறவங்க வந்து இது மாதிரி டக்குன்னு பண்ணுவாங்க. அதேமாதிரி பிரேக் பிடிக்கிறப்போ, எமர்ஜென்சி பிரேக் பிடிக்கிறப்ப கீரை வந்து டக்குன்னு ஸ்லோ பண்ணுவாங்க. அப்போ போகும்போது இந்த பைக் ஒரு 100 km ஸ்பீடில் வந்து சுற்றிட்டு இருக்குன்னா என்ன ஆகுனா, இதோட டார்க் வந்து பேக் டார்க்கு உள்ளே போகுங்க. இன்ஜினுக்குள்ளே போயிட்டு அந்த இன்ஜினுக்குள்ளே போயிட்டு அந்த இருக்கிற ராடு ஒன்று இவ்வளோ பெருசு ராடு இருக்கும். அந்த ராடுமே மேலே வந்து அந்த பிஸ்டனுக்குள்ளே இருக்கும். பிஸ்டன் வரைக்குமே போகும். பேக் டார்க் வந்து பிஸ்டன் வரைக்குமே போகும். அந்த பிஸ்டன் வரைக்கும் போகிறத வந்து தடுக்கிறது தாங்க அந்த ஸ்லிப்பர் அண்டு அசிஸ்டன்ட் அண்டு ஸ்லிப்பர் கட்சி அதோட வேலை. இதில் வந்து மொத்தம் 2 விஷயம். ஒரு விஷயம் வந்து இந்த பைக் இன்ஜின் வந்து எதுவும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ரெண்டாவது வந்து நம்மளை வந்து இழுத்து விடாமல் இருக்கிறதுக்குங்க. இன்ஜின் மொத்தம் 2 வகையாக சீஸ் ஆகும். ஒன்று வந்து ஆயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிஸ்டன் வந்து உறைஞ்சி அது வந்து கிராக் விழுவும். அது ஒரு இதில் சீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் டார்க்னாலே இன்ஜின் வந்து சீஸ் ஆகுங்க. பேக் டார்க் அதிகமாக போச்சுன்னா அந்த பிஸ்டன் வந்து அழுத்தத்தை தாங்க முடியாது. இந்த டயர்லேருந்து ஒரு அழுத்தத்தை வந்து பிஸ்டன் கொடுக்கும்போது அப்பயும் வந்து இன்ஜின் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் இந்த ஸ்லிப்பர் கிளச்சு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இதுக்கும் இன்ஜினுக்கும் ஒரு பெனிஃபிட்டு, நமக்கும் வந்து டயர் இழுத்து விடாமல் இருக்கும். அதுவும் ஒரு பெனிஃபிட்டு. நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறது வந்து இந்த ஐசிசி வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை, அதுதான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். டைம் வந்து இப்போது 6 ஆயிடுச்சுங்க. அதனால் எல்லாமே இருட்டாக தெரியுது மூஞ்சி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பைக்கோட ரிவ்யூ வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் விளாக் வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து சொல்கிறேன். அதில் தான் வந்து கொஞ்சம் சின்ன அட்ராசிட்டிலாம் இருக்குது. சரி, ஓகேங்க. லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டுங்க. இந்த பைக்கில் வந்து ரைடு பை ஒயர் இருக்குது. ரைடு பை ஒயர்னால் இது ஃபுல்லுமே சென்சர் வழியாக ஒர்க் ஆகும். இங்கே வந்து ஒயர் இருக்காது. இங்கே பாருங்கள் ஒயர் இருக்கும். அந்த கிளச்சு பிடிக்கும் போது இதில் ஒரு ஒயர் இருக்குல்ல, இது மாதிரி இந்த வண்டிக்கு வந்து ஒயர் இருக்காது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து RTR 125 அந்த சிசி பைக்கில் வந்து ரைடு பை ஒயர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஆக்சிலேஷன் வந்து எப்படி சொல்கிறது, இப்போது டக்குன்னு முறுக்கம்னா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து மறுபடியும் சிக்னல் வந்து அந்த ECU யூனிட்டுக்கு போய் அங்கேருந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வந்து வேகம் இப்படி முறுக்கிட்டீங்க, இப்படி ரொம்ப வேகமாக முறுக்கிட்டீங்க அப்படின்னாலும் வண்டி வந்து எடுத்தோடனே ரொம்ப வேகமாக போகும். அதாவது வீலிங்லாம் ஆகும்ல, அதெல்லாமே கொஞ்சம் தடுக்குங்க. ஆனால் அப்படி இருந்துமே கொஞ்சம் வந்து லைட்டாக வீல் ஆகுது, இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் தடுக்கும். அதை கம்பி உயிர் இருக்கிறதுக்கும் இதுக்கும் இதோட 2 பெனிஃபிட் தான். ஒன்று வந்து குயிக் ரெஸ்பான்ஸு, இன்னொன்று வந்து ஆக்சிடெண்ட் ஆகாத தடுக்கிறது. இது 2 தாங்க இதோட வேலை. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஆக்சிலேட்டரில் கம்பி கொடுக்கும்போது சும்மா அந்த கம்பிலாம் போயிடும், ஒரு மாதிரி இறுகிக்கும். நம்ம லைட்டாக ஒரு மாதம் கழித்து வண்டி எடுத்தோம்னா வச்சுங்க, நம்ம லைட்டாக இப்படி முறுக்கி விட்டோம்னா அந்த ஒயர் வந்து இப்படி போய் நிற்காது, இப்படியே போய் நின்றுடும். அப்படியே எப்படி சொல்கிறது, க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி ஒர்க் ஆகிட்ருக்கோம் வண்டி. இது கொஞ்சம் நல்ல ஃபீச்சராக இருக்குது. எனக்கு கிளச்லேயும் அதாவது இதுலேயும் இந்த கம்பி இல்லாமல் இந்த ரைடு பை ஒயர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் வண்டியே.